என்னோட பெயர் உமர் ஃபாரூக். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் வந்து செந்தமிழன். நான் வந்து ஒரு இந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பையன். இந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இந்து மதம் ஒரு ஒரு மோசமான ஒரு மதம். அதே மாதிரி இந்துக்கள் வந்து ஒரு சரியில்லாத ஆட்கள், முஸ்லீம்கள் தான் வந்து ஒரு சரியான ஆட்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பொதுவாக நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மதம், ஒரு சாதி, இல்லை ஒரு மொழி, இது வந்து ஒரு அளவுகோலே கிடையாது. எல்லா மதத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதேமாரி பொதுவாக எல்லார்ட்டையுமே ஒரு கருத்து இருக்குது, என்னன்னா எல்லா மதமுமே நல்லது தானே சொல்லுது. அது உண்மைதான். இப்போ நம்மளே வந்து இங்கே இந்து மத வேதங்கள் வச்சுருக்கிறோம், பைபிள் இருக்குது, குரான் இருக்குது. இது எல்லாமே வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்லுது. எதுவுமே வந்து நான் இந்து மதத்துலேருந்து வெளில வந்திருக்கேன்னா இந்து மதம் வந்து என்னை போய் திருடு, பொய் சொல்லு, இல்லை மற்ற தப்புகள் பண்ணு அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ எல்லா மதமுமே வந்து நல்லது தான் சொல்லும்போது அப்புறம் எதுக்கு நான் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறுறேன், குறிப்பாக இஸ்லாம் மதத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு ரீசன் அதில் இருக்குது. அதை வந்து அந்த ரீசனை வந்து எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் இந்த மனநிலையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு மனிதனாக அந்த மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ஒரு ரீசன் புரியும். ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான் இப்படின்னு இருக்கும்போது இதுக்கான தண்டனை வந்து பாதிக்கப்பட்டவன்கிட்ட வந்து கேட்டால் இவனை என்ன பண்ணலான்னா, அவனை வந்து கொலை பண்ணலாம், அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணவன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போது இது 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 குறித்து என்ன சொல்லுது இந்து மதம், கிறிஸ்தவ மதம் பார்த்தா அதை பற்றி எதுவுமே அது பேசலை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அவன் எப்பேற்பட்ட தண்டனையை செஞ்சானோ அதுக்கேற்ற மாதிரி அவனை வந்து கல்லால் அடிச்சே கொன்னணும் அந்த பாவத்தை பண்ணவனை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து ஒரு சட்டத்தை வச்சிருக்கு. அப்போது இப்போ இந்த இந்த குற்றவியல் சம்பவத்திலலாம் பாதிக்கப்பட்டவன் ஒருத்தவன் இருப்பான்ல, அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு எது திருப்தியா, எது சாட்டிஸ்ஃபைடா ஒரு தீர்ப்பு இருக்குமோ அதை தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ மற்ற இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் இதை பற்றி எதுவுமே பேசலை. ஏன் பேசலை அப்படின்னா, இந்து மதம், இப்போ நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் போய் கோயிலுக்கு போவேன், எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா கோயிலுக்கு போவேன். வெறுமனே ஒரு பொட்டு வைக்கிறதுலையும் ஒரு தேங்காய் உடைக்கிறதுலையும் இன்னும் ஒரு தோப்புக்கரணம் போகிறதோட அந்த இந்து மதம் முடிஞ்சு போயிடும். மற்றபடி இந்த சமூகத்தில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதை பற்றி அது பெருசாக அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ இஸ்லாம் தான் இதை குறித்து வந்து ஆழமாக பேசுது. மது குறித்து பேசுது, விபச்சாரத்தை குறித்து பேசுது, கொலையை குறித்து பேசுது. அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு வந்து இஸ்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசுது. பொதுவாக ஒரு தனி மனித சீர்திருத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு தான் ஒரு சமூக சீர்திருத்தமே வரும். இப்போ தனி மனித சீர்திருத்தம் அப்படின்னா, முதலாவது நான் யார், என்னை யார் இந்த உலகத்தில் படைச்சா, அந்த இறைவன் யார், அந்த இறைவன் எப்பேற்பட்டவன், இப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் இஸ்லாம் தான் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு பதில்களை தருது. வேற எதுவுமே வந்து அப்பேற்பட்ட ஒரு பதிலை தரல. உதாரணத்துக்கு இறைவன் யார் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சூரத்துல் இக்லாஸ் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் சொல்லப்படுது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யுலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இறைவன் அந்த அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு எத்தகைய தேவையும் கிடையாது, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அப்போ இறைவனுடைய டெஃபினேஷனை இஸ்லாம் அழகாக சொல்லிடுச்சு. இது போல இறைவனுடைய டெஃபினேஷனை எந்த ஒரு மதமும் வந்து சொல்லலை. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இறைவனுடைய ஒரு இலக்கணம் என்னங்கிறத வந்து தெளிவாக சொல்லப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தான் உரியது. வலஹுல் ஹம், அவன் தான் புகழ் அனைத்தும் அவனுக்கு தான் உரியது. வஹுவாலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்போ இப்போ குரானும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக வந்து இறைவனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு, அப்போ படைத்த இறைவனை பற்றி நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறோட இலக்கணம் இஸ்லாத்தை தவிர வேற யாருமே வந்து தெளிவாக சொல்லலை. இது ஒரு ரீசன் நான் இஸ்லாத்துக்கு வந்தது. அடுத்து சொல்ல போனால், இப்போ அந்த இறைவன் வந்து எப்பேற்பட்டவன், அவன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறான், ஏன் படைச்சிருக்கிறான், யாருக்கு படைச்சிருக்கான்னு பல கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில்களுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்லாமில் மட்டும்தான் இருக்குது. முதலாவது
குர்ஆன்ல முதலாவது அத்தியாயத்திலே முதலாவது வசனத்திலே சொல்லப்படுது. என்ன சொல்றதுன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் அப்படின்னு ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இறை நம்பிக்கை தான் இஸ்லாத்தோட அடிப்படை. ஒவ்வொரு மனித உள்ளத்திலையும் இது இஸ்லாம் ஆழமா சொல்லிடுது. உன்னை படைச்ச இறைவன் ஒருத்தவன பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ, நீ வெளிச்சத்துல இருந்தாலும் இருட்டுல இருந்தாலும், நீ தனியா இருந்தாலும் 4 பேர் முன்னாடி இருந்தாலுமே இறைவன் உன்னை ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இஸ்லாத்தோடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. இப்போ நாத்திகம் சொல்ற மாதிரி கடவுள்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகம் தானாக படைக்கப்பட்டு வீணாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அப்போ இஸ்லாம் இறை நம்பிக்கை ஆழமா போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். சரி, இறைவன் இருக்கிறான், அப்ப இந்த உலகத்தை எப்பேற்பட்டதா படைச்சிருக்கான் அப்படின்னா, ஒமா ஹலக்ன ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா லாயிபின். இந்த வானங்களையும் பூமியையும் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா வீணுக்காக படைக்கல, இப்போ எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றான். அப்போ இறைவன் இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்லும்போது, இந்த உலகத்தை நான் யாருக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னா மனிதனுக்காக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு மனிதனை முன்னிறுத்தி தான் இறைவன் சொல்றான். இந்த உலகமே யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு, உனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு மனிதனை முன்னிறுத்தி சொல்றான். இப்ப இந்த மனிதரை எப்படி படைச்சிருக்கானா, உலகது கர்ரம்னா பனி ஆதம, இவனை நான் படைச்ச படைப்பிலே ஒரு மிகவும் சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு படைப்பா படைச்சிருக்கிறேன். அப்போ இவ்வளவு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு மனிதனை படைச்ச இறைவன் இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றான்னா, மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு சொன்னா ஆடு மாடு போன்ற கால்நடைகளை போன்றவர்கள்னு சொல்லிட்டு, இல்ல அவங்க கால்நடைகளை விட ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு மனிதர்கள் எந்த கண்ணியமா படைத்த மனிதர்களைய எப்படி சொல்றான், ரொம்ப கீழானவர்கள் சொல்றான். அந்த மனிதர்கள் எப்பேற்பட்டவர்கள்னு சொன்னா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அந்த உள்ளங்களை வச்சு சிந்திக்க மாட்டாங்க. கண்ணு இருக்கும், அந்த கண்ணு குறித்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டாங்க. காது இருக்கும், அந்த காதை வச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம எப்போ ஒரு சிறந்த மனிதனா ஆக முடியும் அப்படின்னா, இறைவன் நம்ம என்ன நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறான், அந்த இறைவன் எப்பேற்பட்டவன், அந்த இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இதை குறித்து நம்ம தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்ம வாழ்றது தான் இறைவன் நம்ம ஒரு சிறந்த மனிதனா ஆக்கியிருக்கிறான். இதுதான் ஹிதாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய, ஒரு உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதாவது இந்த உலகத்துல எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எதை இறைவன் விரும்புவான், எதை இறைவன் வெறுப்பான் அப்படிங்கிற ஒரு ஓவராலா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் கேதர் பண்ணி அதன் அடிப்படையில் அவன் வாழ்ந்தானா, அந்த ஹிதாயத்தை அடிப்படையில் அவன் இருந்தா மட்டும் அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு ரஹ்மத் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த வகையில இப்போ இந்த மார்க்கத்தை நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இங்க இருக்கு. மார்க்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது நம்ம ஒரு சுயநலமா தான் இருக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கிறோம். பட் சத்தியம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த இஸ்லாம். அதனால இந்த இஸ்லாத்தை குறித்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதற்கான பணிகளில் நம்ம ஈடுபடணும். இன்ஷா அல்லாஹ்